இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பீட்ரூட் மால்ட் வந்து பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா மில்க் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. ஸோ இப்போ எங்கள் 2 பேருக்கும், எனக்கும் என்னோடய பையனுக்கும் வந்து மில்க் வந்து எடுத்துகிட்டு பீட்ரூட் மால்ட் வந்து பண்ண போகிறேன். பீட்ரூட் மால்ட் பார்த்திங்கன்னா ஒரு காஃபி டீக்கு வந்து நல்ல அல்டர்னேட்டிவ். ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரி போகாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்மளே வீட்டில் கூட பண்ணலாம் பீட்ரூட் மால்ட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து சூடான பாலில் வந்து நம்ம போடக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம போட்டால் தான் அதோடய சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். நான் ஒரு 6 மந்த்ஸாக இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து நட்ஸு, அப்புறம் நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து பீட்ரூட்டோட பவுடர், இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து குடிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு குடிக்கும்போதே மெடிசன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே அப்படி இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம் நைட்டுக்கு அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே பன்னீர் வந்து இருந்துச்சு. ஓகே பன்னீர் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறேன். எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த வெஜிடபிள்ஸ்னாலும். நான் வந்து சிம்பிளி கேரட், பீன்ஸ், அப்புறம் டொமேட்டோ, ஆனியன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பன்னீர் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பீஸ் போடலாம், இல்லைனா உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வந்து இஷ்டமோ, மேட்ச் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்களோ பன்னீர் கூட நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து ஆனியன் ரைத்தாக்கு லாங்காக கட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து பன்னீருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரம் வந்து நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து நான் பண்ணதில் பார்த்திங்கன்னா காரமே கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்ஸு வந்து கொடுக்குறனால நீங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ 1 கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இண்டியா கேட்டோட பிராண்ட்லேருந்து. எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நான் அதை ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பன்னீர் பிரியாணி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில், கீ, அப்புறம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பன்னீர் வந்து டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பன்னீரோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வந்து ஆயிலில் இறங்கணும். அதே மாதிரி ஸ்பைசஸில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே வந்து பன்னீரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு வந்து இதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பே, இதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ இதிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, தனியாக வந்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு ஆயிலில் இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆட் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த டைம், இல்லைனா ஸ்பைசஸ் ஆயில் கூட சேர்ந்து ரொம்ப கரிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. இப்போ பார்த்திங்கன்னா பன்னீரில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் வந்து ஆயிலில் இருக்கும். ஸோ நம்ம பிரியாணி பண்ணும்போது எல்லாமே டைரெக்டாக வந்து ரைஸில் இறங்கிடும். ஸோ இப்போ ஸ்டவ் அகெயின் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இது கொஞ்சம் வதங்கின அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து நமக்கு ஆக வேண்டாம், அதை விட ஒரு பிஃபோர் ஸ்டெப் இருக்கும்ல, அதில் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வதங்கினா வந்து ஓகே தான். இனி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். பீன்ஸு, கேரட்டு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ மூடி வச்சு வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே ரொம்ப வந்துடக்கூடாது, ஒரு ஹாஃப் தான் வந்து குக் ஆகிருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர். சில்லி வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். மிளகா கூட நான் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா வந்து இது வீட்டிலே அரைச்சது, ஸோ நான் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புளிப்புக்காக வந்து ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்லி இலையும் புதினா இலையும் வந்து ஆட் பண்ணுறேன். புதினா இலை வந்து மல்லி இலையை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு ரைஸில் வந்து இன்னுமே இறங்கும், நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மல்லி இலை, புதினா இலை ரெண்டுமே வந்து ஈக்குவலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து நல்லா ஒரு ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரைஸ் வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ வந்து பன்னீரையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ரு பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் வைக்கலை, ஊறவும் வச்சுருக்கேன் ரைஸை. ஸோ 1 கப்புக்கு வந்து 2 கப் தண்ணி நான் வந்து ஊற்றுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இனி இது கொதி வந்திருக்கு. இப்போது கொதித்த உடனே மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலாலாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், இது இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் ரைத்தா வந்து பண்ணுறதுக்காக ஆனியன், கேரட்டு, கர்டு, சால்ட் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனியன் ரைத்தா பண்ணிக்கலாம். ஆனியன் ரைத்தா மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து பன்னீர் பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. பட் நான் சும்மா காலிஃப்ளவர் வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணி நல்லா வந்து குக்காக இருக்குது, சூப்பராக குக்காக இருக்குது. அடியில் எதுவுமே பிடிக்கல, உதிரியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். ஸோ அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் ரைஸு. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து அதில் பூச்சி இருக்கும், ஸோ அதுக்காக ஹாட் வாட்டரில் போட்டு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோயா சாஸு, அதுக்கப்புறம் பெப்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு பைண்டிங்காக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை தனியாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வந்து டீப் ஃப்ரை பண்ணலை. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வினிகர், சோயா சாஸ், அப்புறம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பா நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும், ஸோ நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹனி, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஒரு கொதி வரணும். கொதி வந்தோன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக நான் வந்துட்டு கொஞ்சம் நிலக்கடலையும் அப்புறம் எள்ளு இதுவும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு, தனியாகவும் ஃப்ரை பண்ணலாம், லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு இது கூட நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லியான் இடையில வந்து எனக்கு வெளியே போகணும், பார்க் போகணும் அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு அப்படி பார்க்கு போயாச்சு. வீக்கெண்டு மட்டும்தான் நாங்கள் வந்து வெளியே போவோம், அதாவது சாட்டர்டே ஈவினிங், அப்புறம் வந்து சண்டே ஃபுல்லும். ஸோ மற்ற டைம் வந்து அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவி, அப்புறம் வந்துட்டு இந்த பார்க்கு, அப்புறம் நான் அதான் டெய்லி வந்துட்டு நாங்கள் ஈவினிங் வந்து இந்த பார்க் வந்துடுவோம், மேக்ஸிமம் வந்துடுவோம். இப்போ பார்க் போயிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரூட் சாலட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பனானா, அப்புறம் வந்துட்டு மாதுளை, அப்புறம் வந்து கிரேப்ஸ், அப்புறம் வந்துட்டு பைனாப்பிள், அப்புறம் வந்து ஆப்பிள், இவ்வளோ நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 ஃப்ளேவர் வந்து ஐஸ்கிரீம் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பட்டர்ஸ்காட்சும் சாக்லேட்டும். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க. இதுதான் ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம். அது மெல்ட்டாக நமக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நிறைய ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ எப்படி நான் சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போது ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக அழகாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இது வந்து எப்போவுமே நான் வீட்டில் பண்ணக்கூடியது தான். அடிக்கடி நாங்கள் வந்து இந்த ரெசிபி வந்து பண்ணுவோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 3 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1 to 1.5 hours அதுக்குள்ளே தான் வந்து ஆச்சு. ஸோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ரூட் சாலட் வந்து நான் இப்படி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் மெல்ட் ஆன அப்புறம் ஹனி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இப்படி இங்கே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆல்மண்டு, அப்புறம் கேஷ்யூ, அப்புறம் வந்துட்டு வால்நட், இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக வந்து நல்லாயிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய், டேக் கேர்.